நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லவ்வால ஒரு பொண்ணோட லைஃப் டேமேஜ் ஆன ஸ்டோரியை பார்க்க போறோம். இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அவேர்னஸாக இருங்க. அகெயின் இந்த ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் மாறிட வேணான்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கல்யாணம் ஆகி 100 நாள் இந்த பையன் இந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்தான். 100 நாளில் இந்த ஆசையாக லவ் பண்ண பையன் விட்டுட்டு எங்கே போனானே தெரியலை. அவங்க பெரிய இன்னசென்ட். அவங்களுக்கு எதிர்பார்த்ததில் 5% கூட இல்லை. இந்த வீடியோ லவ் பண்ணுற எல்லா பொண்ணுங்களும் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, லவ்வால் ஒரு பொண்ணோட லைஃப் டேமேஜ் ஆன ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதை ஸ்டோரியாக பார்க்காதீங்க, ஒருத்தவங்களோட வழியாக நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு டூலாக இருக்கும். ஏன்னா இந்த மனித இனம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஆடு, மாடு, கோழி, நாய் இது எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு மாடு ஒரு புல்லு சாப்பிடுது, ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடுது, இல்லை ஒரு பாய்சன் சாப்பிடுது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் சாப்பிடுது. அது சாப்பிட்றதுனால அதுக்கு லூஸ் மோஷன் போகுது, உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆனால் அதால் என்ன செய்ய முடியும்னா, அது சாப்பிட்றதால அதுக்கு என்ன இன்டேக் போதோ அதை எடுத்துக்கிட்டு அதோட பிரச்சனையை அதை அனுபவிக்க முடியும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாடுகிட்ட போய் சொல்ல முடியாது, இதை நீ சாப்பிடாத, இதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி விலங்கினை சொல்ல முடியாதனால தான் விலங்கினை இன்னும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கலை, பைக் ஓட்ட ஆரம்பிக்கலை, ஃப்ளைட் ஓட ஆரம்பிக்கலை, இந்த உலகத்தில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு போகல. அது இல்லாமல் மனித இனத்துக்கு ஒன்று இருக்குது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த மனுஷன்ட்ட என்ன சொல்லுவானா, நான் இதனால கஷ்டப்பட்டேன், இதை நான் சொல்கிறதுனால நீ அதை கஷ்டப்படாமல் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. லவ் பண்ணதால் ஒரு பொண்ணு பட்ட கஷ்டத்தை நான் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். மீன்ஸ் லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அவேர்னஸாக இருங்க. அகெயின் இந்த ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் மாறிட வேணான்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ லவ் பண்ணுற எல்லா பொண்ணுங்களும் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு கண்ணா பின்னான்னு ஒரு பையனை லவ் பண்ணது, அந்த அளவுக்கு அதிகமாக அப்பா அம்மாவை எதிர்த்து, அப்பா வேணாம், அம்மா வேணாம், யாருமே வேணாம், நான் அந்த பையனை தான் லவ் பண்ணுவேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்க இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வீட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி இவங்க ஏதோ காதலை பிரிச்சிருவாங்கன்ற பயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பையன் கூட தெரியாமல் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரியும் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் அப்பா அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த பையனை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை திருப்பி எல்லார் மூலியமாகவும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 100 நாள் இந்த பையன் இந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு 30 நாள் இந்த லவ் மேரேஜுக்கு. இந்த ஆசையாக லவ் பண்ண பையன் இந்த பொண்ணு கனவுல நினச்சிருக்கும்ல, நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம தான் பெரிய அதிர்ஷ்டசாலி, ஏன்னா லவ் பண்ண பையனே நான் மேரேஜ் பண்ணிட்டேன், என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உலகத்தில் அந்த ஃபெதர் விரித்து பறந்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த ஃபெதர் எக்ஸாக்டாக 100 டேஸில் உடைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த பையன் விட்டுட்டு எங்கே போனானே தெரியலை. அதுக்கப்புறம் அந்த பையனை பிடிச்சி தேடுறாங்க, அந்த பையனோட வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அகைன் இந்த பையன் வர்றான், இவங்க 2 பேத்துக்குள்ளே அரசல் உரசல், இந்த சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே நடக்குது. அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, இந்த 2 பிரெயினும் ஒன்றா மேட்ச் ஆகவே ஆகாது. இந்த உலகத்தில் அட்ஜஸ்ட் வேணா பண்ணுவாங்களே தவிர மேட்ச் ஆகாது. அது மாதிரி இவங்களுக்கும் குடும்பத்தில் சண்டைகள்லாம் நடக்குது. ஸோ விஷயம் என்னென்னா, இதெல்லாம் இவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்தது. இதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரீயூனியன் ஆகுறாங்க, பேரண்ட்ஸை வச்சு இவங்க பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கன்வின்ஸ் ஆகிறாங்க, எல்லாம் ஓகே. என்னால் ஏற்றுக்கிடவே முடியாதது, லவ் பண்ணுறது, பிரிஞ்சு போகிறது, இதெல்லாமே அவங்கவுங்களோட விருப்பம், ஓகே. அது அவங்கவுங்களோட பிராப்தம். இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, அதுக்கு 10 months ஆகுது. திருப்பி அகைன் அதே மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு. எங்கே போகிறேன்னே சொல்கிறது கிடையாது, எங்கேனாலும் போகிறது, இந்த பொண்ணை தேட விடுறது, வர்றது கிடையாது, அவங்க அப்பா அம்மா கூட போய் இருந்துக்கிறது, அங்கே இருந்துட்டு இந்த பொண்ணு சரியில்லை, இவ பணப்பேய் அது இதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. உண்மையிலேயே நான் சொல்லப்போனால் அவங்க பெரிய இன்னசென்ட். அவங்களுக்கு தேவையே ஒரு பாதுகாப்பான ஒரு கணவர், அரவணைக்கக்கூடிய ஒரு கணவர், அழகாக பார்த்துக்கிடக்கூடிய ஒரு கணவர், இவர் தான் தேவை. ஆனால் எதிர்பார்த்ததில் 5% கூட இல்லை. ஸோ நான் எப்பயுமே பப்ளிக் போடியமில் தப்பாக பேச மாட்டேன், நம்மளை அவ்வளோ ப்ரெஷர் படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி 10 மாத குழந்தை என்ன செய்யும்? அந்த இன்கம் கிடையாது, அடுத்த வேலை பால் வாங்குறதுக்கு காசு கிடையாது, அப்பா அம்மாட்ட போனால் நீ லவ் பண்ண பையன் தானே, நீயே பேலன்ஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்லேயும் பெரிய எக்கனாமிக்கல் சோர்ஸ் கிடையாது.
முழுக்க முழுக்க நம்பி வந்த ஒருத்தன் நடுத்தரில் அகைன் 2வது தடவை விட்டுட்டு போயிட்டான். ஸோ அகைன் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு போராடுது. அந்த பையன் வந்து ஒரு பெரிய அரசு துறையில் வேலை பார்க்குறாரு. அந்த அரசு துறையில் போய் முறையிடுறாங்க. அவங்க சுப்பீரியர் எல்லாத்துலேயுமே போய் பேசுகிறாங்க. எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, ஓகேம்மா இது வந்து உன்னோட வீட்டு பிரச்சனை, ஒர்க்கில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம், அதை பனிஷ் பண்ணலாம், வீட்டு பிரச்சனை எங்களால் சொல்ல முடியாது, நீ மேனேஜ் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அவங்களால அதுதான் முடியும். ஸோ அகைன் திருப்பி இந்த ஆள் வர்றாரு, வந்து இந்த பொண்ணு கூடயே இருக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து கொடுக்குற கொஞ்சம் காசை வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பொண்ணை வந்து அடிக்கடி அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது, நீ வந்து குடும்பத்துக்கே லாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி அந்த பொண்ணை வந்து சித்திரவதைப்படுத்துறது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணை இவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ வரையும் இந்த லேடி என்கிட்ட சொல்லும் போது, ஓகே குணம் சரியில்லை, ஓகே தான், இது வந்து எல்லாத்துக்குமே நடக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு தெரியும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, இது ஆஸ் யூஷுவல், இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லலான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி என்னை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார் சார், சண்டை போட்டு வேணும்னே அனுப்பிச்சி விட்டார். ஒரு 1 வீக் கழித்து நான் திருப்பி வரும்போது தான் தெரியுது அந்த எதுக்கு அனுப்பிச்சி விட்டதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இவர் கூட வேலை பார்க்குற இவரோட உயர் அதிகாரி ஒரு லேடி, அதை வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த லேடியை தெரியுமா நான் கேட்டேன். தெரியும். நான் ரொம்ப பெருசாக சந்தேகப்படலை. ஏன் சந்தேகப்படலைன்னா, அவங்களுக்கு இவரோட ஏஜ் கூட, ஸோ அதனால நான் ரொம்ப சந்தேகப்படலை சார். எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு, நாங்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியில் சாப்பிட போயிருக்கோம், ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்திருக்கோம், ஆனால் எனக்கு சந்தேகம் வரலை. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த அந்த 1 வீக்கில் தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அந்த லேடி வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்குன்னு. அதுக்கப்புறம் அகைன் நான் இதை வந்து நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். நான் ஒரு முட்டாள், நான் அவர்கிட்டயே போய் திருப்பி கேட்க ஆரம்பித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, சந்தேகப்படுறியா அப்படியா இப்படியான்னு சொல்லி திருப்பி என்னை அடித்தார், கொடுமைப்படுத்தினார். இப்போ என்ன செய்யன்னு தெரியல. இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, இந்த அம்மா வந்து இவர் காசு கொடுக்குறதே கம்மி தான், இதிலேருந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஃப்ளாட் வந்து லோனுக்கு புக் பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லவர் இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த லேடி போய் கையெழுத்து போட்டு அந்த லோன் வரல, அதை இவரே போய் கையெழுத்து போட்டு அந்த லோன் காசையும் வாங்கிட்டு திருப்பி ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஸோ அகெயின் ப்ராப்ளம். இப்போ இந்த பொண்ணு போய் யார்கிட்ட சொல்லணுன்னா, அவங்க அப்பா அம்மாட்ட இந்த மாதிரி வந்து என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப பெரிய வசதியான ஆள் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, ஒரு பொண்ணை பற்ற தாய் தகப்பனுக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம பொண்ணு இப்படி வாழணும், இப்படி இருக்கணும்னு. அந்த கனவே ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரே பொண்ணு. அவங்களுக்கு இருக்க அதிகபட்ச ஆசையே, அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி ஒரு 50-55 வயசு இருக்கும், அவங்களுக்கு என்ன பெரிய ஆசை இருந்துற போது, தான் பொண்ணு வந்து கோடீஸ்வரியாக வாழணும்னு ஆசை கிடையாது, தான் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. அதுலேயும் அவங்களுக்கு மண் விழுந்துருச்சு. இது ஆக்சுவலி வந்து அந்த வார்த்தையை வந்து அந்த பொண்ணு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவோட அதிகபட்ச கனவு போயிடுச்சுன்னு. ஆக்சுவலி இந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா பேச்சை ஏதோ கொஞ்சம் கேட்டிருந்தாலோ, இல்லை கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தாலோ இவங்க லைஃப் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ பேசி பிரோஜனம் இல்லை. இந்த லவ் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒன்று தான், நம்ம லவ் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க, நம்ம இவங்களெல்லாம் உடச்சிட்டு பறந்து போயிடணுன்னு. ஆனால் என்னோடய மைண்ட் தாட்டில் நான் இத்தனை வருஷம் 9 இயர்ஸாக இந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். லவ் மேரேஜுக்கு நான் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் மேரேஜுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுற கான்செப்ட் பேசலை. கடவுள் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்பினாருன்னா அதை லெகுவாக்குவார். லெகுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போவார். அது கடவுள் விரும்புகிறாரு, நம்ம ஏற்றுக்கலாம். சப்போஸ் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, நம்ம அதை அகைன் ட்ரை பண்ணுறோம், நம்மளால் முடியலை, சண்டை போடுறாங்க, யாருக்குமே பிடிக்கலை, எல்லாருமே எதுக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம் கடவுளுக்கு இது பிடிக்கலை, நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை தடுக்கிறாங்கன்னு. ஏன்னா கடவுள் நேரில் வந்து கத்தி எடுத்து வேல் எடுத்து நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கலாம். மனுஷங்க ரூபத்தில் தான் சொல்லுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா இவங்க காலெலாம் விழுந்திருக்காங்க. அதை தாண்டி போய் கல்யாணம் பண்ண ஒரு கல்யாண வாழ்க்கை இப்படி சிதவடைஞ்சு போயிருக்கிறத பார்த்தா என்னால் தாங்க முடியலை. அகைன் இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. இந்த பொண்ணு இப்போ நம்மளுக்கு கேஸ் லாகின் பண்ணியிருக்காங்க, கேஸ் பார்க்க போகிறோம். இவரை சரி பண்ணலாமா, சரி பண்ண முடியாதா, மீன்ஸ் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் பெட் அனிமலாக எதை வளர்ப்பாங்க அப்படின்னா, நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க. யாருமே வந்து புலியை வளர்க்கணும், சிங்கத்தை வளர்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதோட உண்மையான குணாதிசயம் என்னென்னா, வளர்க்குறவங்களோ வேடிக்கை பார்க்குறவங்களோ கடிச்சு கோதறணும், அந்த மாதிரி தான் ஒரு எண்ணம் வரும். அது ஏன்னா அதோட குணமே அப்படி தான். ஆனால் நம்மளுக்கு தலையெழுத்து சரியில்லை, நம்ம யார் சொல்கிறதையும் கேட்கல அப்படின்னா, நம்மளை சர்க்கஸில் ஒரு ரிங் மாஸ்டராக கடவுள் படைப்பார். நம்ம கையில் 2 சிங்கத்தை வளர்க்க கொடுப்பாங்க.
அதுக்கு எப்போ சாப்பாடு போடணும், எப்போ அடி போடணும், எப்போ கூண்டில் போடணும், இதெல்லாம் தெரியாமல் நம்ம அதுக்கிட்ட போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே அடி தான் நம்மளை சாய்ச்சிரும். அதெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு. இந்த சிங்கத்தை எப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு தேவையானது எப்போ கொடுக்க முடியும், இந்த சிங்கத்தை விட நம்ம தான் பலசாலின்னு தெரிஞ்சால் தான் அந்த சிங்கம் கப்பு சிப்புன்னு ரிங் மாஸ்டரோட ரிங்குக்கு கட்டுப்படும். மேலே ஏறுனா ஏறும், கீழே இறங்குனா இறங்கும். இப்போ நம்ம இவங்களுக்கு இதை தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த லேடி பிடிச்சது பெட் அனிமல் கிடையாது, இது ஒரு வைல்டு அனிமல். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறோம், இதை ரெக்கவரி பண்ணுறோம். இவங்க 100% வாழ்க்கையில் நல்லா வாழ முடியாதுனாலும் ஒரு 10% வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அகெயின் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்குன்னு. இல்லை இது இப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம், ஏன்னா கருத்து சுதந்திரம் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சுதந்திரம். இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்ன உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம், இந்த பொண்ணு இப்படி செஞ்சுருக்கலாம் அந்த பையன் இப்படி செஞ்சுருக்கலான்னு உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு இதில் தெரியுதோ அதை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அகைன் இந்த பிரச்சனையை நான் திருப்பி பேசுகிறேன், இதை எப்படி சால்வ் பண்ணோம், இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்றதை. கீப் வாட்சிங். தேங்க்யூ.